மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரை நினைத்து கொண்டு புனித அந்தோனியார் ஊடாக அவருடைய பரிந்துரை ஜெபத்தின் மூலமாக எங்களுடைய பங்கு மக்களுக்கும் அந்தோனியாருடைய பக்தர்களுக்கும் இறைவன் செய்த நன்மைகளையும் நினைத்து அவரை புகழ்ந்து பாட இந்த திருப்பலியினூடாக நன்றி செலுத்த நாங்கள் இங்கு வந்து கூடியிருக்கின்றோம். இந்த நிமிடத்தில் என்னோடு சேர்ந்து இந்த திருப்பலியினை ஒப்பு கொடுக்கும் அருட்தந்தையர்களை நான் வரவேற்கின்றேன். அதே போல இந்த ரஜ்பார் வாழ் மக்கள், கல்லடி ரஜ்பார் பங்கைச் சேர்ந்த அனைத்து மக்களையும் மற்றும் இந்த ஆலயத்திற்கு எங்களுக்கு உதவி புரிந்த வெளிநாட்டில் வாழ்கிற இந்த பங்குக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மனிதர்கள் பலருண்டு. அவர்களுடைய உதவியினாலும் உங்களுடைய உதவியினாலும் ஜெபங்களினாலும் பொருளுதவி, உங்களுடைய சிரமம், உங்களுடைய நேரம், தியாகம் எல்லாம் இறைவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக கொடுக்கப்பட்டு எங்களால் முடிந்த அளவு இந்த ஆலயத்தை புனித அந்தோனியார் பேரிலே நாங்கள் கட்டியிருக்கின்றோம். எங்களால் எந்த காரியமும் முடியாத அன்னை மரியாள் சொன்னது போல, ஆனால் ஆண்டவரினால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. அதுபோலதான் இதுவும். ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தார். அந்தோனியாருடைய பரிந்துரை ஜெபம் எங்களோடு இருந்தது. குருக்களும் அருட்சகோதரிகளும் மக்களும் இணைந்திருந்ததால் இன்று நாங்கள் நன்றி பலியாக ஆண்டவர் செய்த அற்புதத்திற்கு திருப்பலியினை ஒப்புக் கொடுக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கண்களை மூடி இந்த திருப்பலியினை ஆண்டவருக்கு நல்ல முறையில் நாங்கள் ஒப்புக் கொடுக்க, ஆண்டவருக்கு எதிராய் நாங்கள் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே. என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர்,
மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது கொடையால் புனித அந்தோணியாரே ஏழ்மையும் தாழ்மையும் நிறைந்த கிறிஸ்துவை இறுதி வரை பின்பற்றினார். அதனால் அவருடைய பரிந்துரையாளங்கள் அழைத்தலில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக நடந்து உம்மகனில் முன்னிறுத்தியுள்ள அந்த நிறைவை வந்தடைய ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாவீதை சாமுவேல் திருப்பொழிவு செய்தார். ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, திருவசனங்கள் 1 தொடங்கி 13 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடமில்ல கொம்பை எண்ணெயால் நிரப்பிக்கொண்டு போ. பெத்லெகேமைச் சேர்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகின்றேன். ஏனெனில் அவன் புதல்வரில் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி செய்வேன்? சாமுவேல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்துச் செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்திடு. அப்போது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகின்றவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்த பின் பெத்லெகேமுக்கு சென்றார். அப்போது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்த்து கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம் தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம் தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கி கொண்டு என்னிடம் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடன், ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினர். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபிதாவை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். அவர், இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்மாக்குவை கடந்து போகச் செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதர்களை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து
அவன் சகோதரன் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீர் சொன்னால் எல்லாமாகும். சொல்லாலின் ஜீவன் வாழும். கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தாலும் உள்ளம் வாடும். கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகமான் என்பேன். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகமான் என்பேன். நீர் சொன்னால் எல்லாமாகும். பாவி என்று என்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. பாவி என்று என்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. பரியாசமும் பசிதாகமும் உன்னை விட்டு என்னை பிரிக்காதே. பரியாசமும் பசிதாகமும் உன்னை விட்டு என்னை பிரிக்காதே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகமான் என்பேன். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகமான் என்பேன். நீர் சொன்னால் எல்லாமாகும். சொல்லாலின் ஜீவன் வாழும். கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தாலும் உள்ளம் வாடும். நீர் சொன்னால் எல்லாமாகும். Hallelujah, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது.
அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கின்றார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்துக்கு சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டது மட்டுமின்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் கேட்கும் பொழுது எனக்கு இந்த மனித நேயத்தை நேசித்த மகாத்மா காந்தியினுடைய அவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த நிகழ்வொன்று எனக்கு என்னுடைய சிந்தனையிலே வருகின்றது. இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு முறை மகாத்மா காந்தி நித்திரைக்கு சென்ற பிறகு நள்ளிரவிலே அவருடைய இடத்திலே ஒரு கள்ளன் திருடுவதற்கு நுழைகின்றான். இதை கண்ட காவலர்கள் அவரை கையும் மெய்யுமாக பிடித்து மகாத்மா காந்தி இருந்த அரண்மனைக்கு முன்னாலே இருந்த மரத்திலே அவரை கட்டி வைக்கின்றார்கள். மகாத்மா காந்தி மறுநாள் அதிகாலையிலே நேரத்தோடு எழும்பி அவர் தியானங்கள், யோகாசனம் எல்லாம் முடித்துவிட்டு அவர் வெளியிலே வரும் பொழுது தன்னுடைய கடமைகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு வெளியிலே வரும் பொழுது கிட்டத்தட்ட காலையிலே 8:30 ஆகிவிட்டது. ஆகவே இந்த கள்ளன் முன்னால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றான். அந்த கள்ளனை பிடித்த காவலர்கள் ஓடி வந்து மகாத்மாவிடம், மகாத்மா மகாத்மா, இதோ பாரும், இந்த கள்ளன் இரவு எங்களுடைய அரண்மனைக்குள்ளே நுழைந்தான், அவனை கையும் மெய்யுமாக பிடித்து இந்த கட்டி வைத்திருக்கின்றோம் என்று. அப்போ மகாத்மா இவர்கள் நினைத்தார்கள், காவலர்கள் அவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் என்று, ஏனெண்டா கள்ளனை பிடித்ததால் இவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் என்றும் நினைத்திருக்கலாம். ஆகவே மகாத்மா வடிவா நேரத்தை பார்த்துட்டு கேட்டாராம், அவருக்கு நீங்கள் காலை சாப்பாடு கொடுத்தீர்களா என்று. அப்போ அந்த நேரத்திலே அவரை பிடித்து கட்டி போட்டவர்கள், காலை சாப்பாடா, கள்ளனை பிடித்து கட்டி போட்டிருக்கிறோம், இவருக்கு காலை சாப்பாடா என்று கேட்கின்றார்கள். அந்நேரத்திலே மகாத்மா சொல்லுகின்றார், ஏன் கள்ளனுக்கு வயிறு இல்லையா என்று. அன்பார்ந்தவர்களே, மகாத்மா காந்தி ஒரு மனித நேயமுள்ள மனிதனாக வாழ்ந்தார். அதே போலதான் இங்கு அதிலும் விசேட விதமாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இயேசு எப்பொழுதும் சட்டங்களை மதித்தார்.
கொள்கைகளை மதித்தார், கலாச்சாரங்களை மதித்தார். ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மனித நேயம் அவரிடம் இருந்தது, அதை மதித்தார். அங்கு மகாத்மா காந்தி கள்ளனுக்கு பசி இருக்கும் என்று தான் உணர்ந்தார். அதே போலதான் இங்கு இயேசுவை பார்க்கின்றோம். நான் நினைக்கின்றேன், இயேசுவோடு அந்த சீடர்கள் பல இடங்களுக்கு போய் வந்திருக்கலாம். ஒரு போகிற வழியிலே கதிர்களை கொய்து சாப்பிடுகின்றார்கள் என்றால் அவருக்கு மோசமான பசி ஒன்று இருந்திருக்கிறது. இதை விளங்கி கொள்ளாத பரிசேயர் கேள்விகளை எழுப்புகின்றார்கள். ஆனால் எல்லாத்தையும் உள்வாங்கி உள்ளுணர்வுகளை அறிந்தவராக, அகமாக பார்க்கின்றவராக இயேசு அவர்களுக்கு காட்டுகின்றார். மனித நேயத்தை நேசிக்கும் வழியை அவர்களுக்கு காட்டுகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாங்கள் எப்பொழுதும் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனித நேயத்தை நேசிக்க வேண்டும். சட்டங்கள், திட்டங்கள், கொள்கைகள் எல்லாம் நாங்கள் மதிக்கத்தான் வேண்டும். ஆனால் அந்த சட்டங்கள் எல்லாம் எங்களை கடவுளுடைய வழியிலே, நல்ல வழியிலே இட்டு செல்கின்ற சட்டங்களாக நாங்கள் எமதாக்கி கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே நீங்கள் அல்லும் பகலும் பாராமல் கடுமையாக உங்களுடைய பங்கு தந்தையோடு சேர்ந்து மிகவும் அழகான இயற்கையோடு போகக்கூடிய இந்த ஆலயத்தை அமைத்திருக்கின்றீர்கள். கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம். அதோடு தாராளம் உள்ளம் படைத்த அனைத்து உள்ளங்களையும் நாம் இறைவனிடம் நன்றி கூறுவோம். இந்த வேளையிலே புனித அந்தோனியாரை நாம் யோசிக்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது அவரிடம் நிறைய வாசித்து கொண்டே போகலாம். ஏனென்றால் அவரை சொல்லுவார்கள் கோடி அற்புதர் என்று. என்னென்னா நிறைய புதுமைகள் செய்பவர் என்று என்னுடன் இத்தாலி அருட் சகோதரி அவர்கள் பேசிக்கொண்டிருந்த வேளையிலே நான் சொன்னேன், எங்களுடைய இயேசு சபை துறவியொருவாள் இளமாள் ஒரு அழகான கோயிலை கட்டி வைத்திருக்கிறார், அந்தோனியார் கோயில். அதுக்கு நான் இன்றைய போக வேண்டும் என்று. அவன் உடனே சொன்னாங்க, ஃபாதர் இங்கேயும் தான் இத்தாலியிலேயும் தான் இயேசுவை விட அந்தோனியாருக்கு கூடுதலான இடம் கொடுப்பார்கள். ஏனென்றால் அவர் கோடி அற்புதர் என்றதை அவர் சொன்னார். ஆனால் எல்லாத்திலையும் இதில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால், புனித அந்தோனியார் இறை வல்லமையும் சக்தியும் அவருடைய போதனையில் இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இறைவனை மேலாக கருதினார். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை கருதினார். அதனால்தான் அவர் வாழும் பொழுதே அவருடைய புனித வாழ்க்கையே அவருக்கு புனித பட்டத்தை பெற்று கொடுத்தது. ஆகவே இந்த வேளையிலே நீங்கள் எல்லோரும் நல்ல மனித நேயம் கொண்டு, இரக்கம் கொண்டு, அந்த இறைமகன் கொண்டு வந்த வழியிலே செல்ல இந்த புனித அந்தோனியாரின் மூலமாக நாம் எல்லோரும் பயணிக்க உங்களை வாழ்த்துகின்றேன், மன்றாடுகின்றேன், ஜெபிக்கின்றேன். ஆகவே நாம் அனைவரும் எழுந்திருந்து அந்த புனித அந்தோனியாரை பார்த்து வேண்டிக் கொள்ளுவோம். எங்களுடைய தேவைகளை அவர் நிறைவு செய்வார். தன்னுடைய தந்தையிடம் கேட்டுக்கொள்ளுவார். இறைவனிடம் கேட்டு உங்களுக்கு பரிசாக அதை பெற்று தருவார். ஆகவே இடைவிடாமல் அவர் பரிந்து பேசுகின்ற கோடி அற்புதர் நாங்களும் இடைவிடாமல் எங்களுடைய தேவைகளையும் பாதுகாப்பையும் அவரிடம் கேட்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து வேண்டி நிற்போம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். எங்களுடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். இரக்கத்தினூற்றே இறைவா, திரு அவையை வழி நடத்தி கொண்டிருக்கும் பணியாளர்கள் அனைவரும் தங்கள் கரங்களில் கொடுத்த அனைத்து மக்களின் ஆன்மீக வாழ்க்கையில் அக்கறை கொண்டு அவர்களை பாதையில் வழி நடத்தி செல்ல வேண்டிய
அருள் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை அதிகமாக அன்பு செய்யும் ஆண்டவரே, எங்கள் பங்கு தந்தையையும் ஏனைய அருட்பணியாளர்களையும் அருட்சகோதரர் சகோதரிகளையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் செய்யும் பணி வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் அனைத்து சவால்களுக்கும் முகம் கொடுத்து இறுதி வரைக்கும் பணி தொடர தேவையான அனைத்து அருள் வளங்களையும் கொடுக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வள்ளலே இறைவா, இன்று புதிய சிற்றாலயத்தில் திருப்பலி ஒப்பு கொடுக்க நீர் சித்தம் வைத்தமைக்கு நன்றி கூறுகின்றோம். இவ்வாலயத்தை கட்ட சரீர உதவி, பொருள் உதவி செய்த, பண உதவி செய்த அனைவர் மீதும் கருணை கண்ணோக்கி அவர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் பெரம்பொருளே இறைவா, இவ்வாலயத்தை அமைப்பதற்கு வெளிநாடுகளில் இருந்து பணி புரிந்து கொண்டு உதவிகள் பல செய்து கொண்டிருக்கும் உறவுகளை நீர்தாமே அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுடன் நீர் கூடவே இருந்து வழிநடத்த வேண்டி புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, உமது சித்தத்தின் பிரகாரம் இவ்வாலயத்தில் மீதியாக உள்ள வேலைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய உதவி செய்யும் உள்ளங்களே நீர்தாமே எமக்கு கொண்டு வந்து சேர்த்தருள வேண்டுமென்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி கைகளை குவித்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை புனித அந்தோணியார் வழியாக இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, அனைவரையும் ஆசிர்வதிப்பவர் நீரே. இம்மாலை வேளையில் இந்த கல்வாரி பலியினூடாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்தில் அழைத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். கோடி அற்புதரான புனித அந்தோணியார் இவ்விடத்தில் ஒரு புதுமையை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் தந்திருக்கின்றார். தடைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ஆலயம் நல்ல முறையில் இவ்விடத்தில் வருவதற்கு அவர் ஒரு பாதையாக அமைந்திருக்கின்றார். ஆகவே இறைவா, இந்நேரத்தில் இப்பொழுதில் இங்கே கூடியிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் புனித அந்தோணியார் வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த புதுமையை எங்கள் வாழ்க்கையில் நடத்துமைக்காக அதே நேரத்தில் நன்றி உணர்வோடு நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு நீர் எங்களுக்கு அருளிய ஒவ்வொரு கிருபைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஒரு சிந்தனையில் ஒரு முடிவில் மட்டுமில்லாமல் ஒரு ஆலயமாக இது உருவெடுப்பதற்கு உதவிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் நாங்கள் நினைத்து அவர்களுக்கு நன்றி கூறுகின்ற வேளையில் அவர்களுக்காக நாங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உடல் உதவியாக இருக்கலாம், பண உதவியாக இருக்கலாம், செயற்படுத்துகின்ற உதவிகளாக இருக்கலாம். எல்லா உதவிகளிலும்
இந்த பங்கு மக்கள் மட்டுமல்ல, மாறாக வெவ்வேறு பங்குகளில் வெளிநாட்டில் வசிக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களும் இந்த ஆலயம் இன்று இங்கே இருப்பதற்கு காரணமாக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, இன மத வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அவர்களை இந்நேரத்தில் இந்த பீடத்தில் நினைத்து அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். ஒவ்வொருவரையும் தொட்டு நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. அத்தோடு இந்த ஆலயம் நல்ல முறையில் அமைவதற்கு உதவி புரிந்த பணி நடத்திய இந்த பங்கினுடைய பங்கு தந்தைக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். இவரோடு நீர்தாமே என்றுமே நின்று எல்லா வழிகளிலும் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய விருப்பத்தின்படி பங்கு மக்களை வழிநடத்த இவருக்கு வேண்டிய ஆன்மீக சக்தியையும் வல்லமையும் உடல் ஆரோக்கியத்தையும் நிறைவாக வழங்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு குருக்களையும் துறவிகளையும் அருட்சதிகளையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் என்றுமே உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய திட்டத்தை உணர்ந்து எங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். விசேஷமாக அங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பங்கு மக்களை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் புனித அந்தோணியார் வழியாக எங்களை வேண்டுதலை ஒப்படைக்கும் போது கண்டிப்பாக புனித அந்தோணியார் எங்களுக்காக பரிந்துரை அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு இங்கே கூடியிருக்கின்றார்கள். இந்நேரத்தில் இந்த கல்வாரி பள்ளியினூடாக அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கும் செபங்களுக்கும் புனித அந்தோணியார் வழியாக நிறைவாக நீர்தாமே செவி சாய்த்து உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய திட்டத்தின்படி அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல பழக்க வழக்கங்களிலும் ஆன்மீகத்திலும் கல்வியிலும் இந்த பிள்ளைகள் சிறந்து விளங்க இவர்களுக்கு வேண்டிய பரிசுத்தாவின் கொடைகளை நிறைவாக அளித்தருளும். அத்தோடு சேர்ந்து சூறாவளி மற்றும் சுனாமி இயற்கை அனர்த்தத்தினால் உயிர்களை இழந்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இந்நேரத்தில் நாங்கள் விசேஷமாக நினைத்து அந்த ஆன்மாக்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். எல்லா ஆன்மாக்களுக்கும் நீர்தாமே நித்திய இளைப்பாற்றை நிறைவாக அளித்தள்ளும். இந்த வேண்டுதலை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நோருங்கொண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித அந்தோனியாரில் உருவாக்க திருவிழம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு உவப்பு அளிக்கும் ஏற்புடைய இப்பலிப்பொருட்களை ஒப்புக்கொடுக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, உன் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்பராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினரும் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், சிறப்பாக சூறாவளி, சுனாமி மற்றும் இயற்கை செயற்கை அனர்த்தங்களால் இறந்து போன இப்பகுதி வாழ் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் எழுந்து நின்று எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த சுபத்தினை துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவரே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னில் எழுந்தருள நான் தகுதியற்றவள்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, திருவிருந்தின் ஆற்றலால் புனித அந்தோணியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற உமது அன்பில் என்றும் எங்களை வழிநடத்தியருளும். எங்களில் நீர் தொடங்கிய இந்த நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டுச் செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூய ஆவியானவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.